அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் மகரம் ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் மகரம் ராசியில் உள்ள உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கும், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன, இந்த மாதத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயத்துல எல்லாமே ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமையுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகரம் ராசி அப்படின்னு சொன்னால் இதை பொதுவாக கடல் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கடலோட அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குதோ அதுபோல தான் உங்களோட மனதிலையுமே எப்பொழுதுமே புது புது எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவங்க கிட்ட புது புது ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னு சொன்னால் கூட உங்ககிட்ட தான் வந்து கேட்குவாங்களே. மற்றவங்க ஏதாவது அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைனாலுமே அதற்கான தீர்வு உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிற அளவுக்கு ஒவ்வொரு செயலுமே உங்களோட செயல்கள் சிறப்பானதாக இருக்கும். எந்த ஒரு வேலையுமே சுறுசுறுப்பாக செய்யக்கூடியவங்க மகரம் ராசியை சேர்ந்தவங்க. சோர்வு அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. சோர்வு அடையாமல் சுறுசுறுப்போட எந்த ஒரு வேலையுமே செஞ்சு சிறப்பான பலன்களை பெறக்கூடியவங்க நீங்கள். வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சி அதில் பாதாளத்துக்கே போனாலும் சரி, மறுபடியுமே வீடு கொண்டு எழுந்து நான் என்னால் இந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு எழுந்து நிற்கின்ற துணிவும் தைரியமும் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த மகரம் ராசியை சேர்ந்தவங்க. உங்களோட ராசி அதிபதி இறக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி பகவான் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்பவும் மனித நேயத்தோடு செயல்படுறவங்களா இருப்பீங்க. மற்றவங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சாலும் சரிங்க, உங்களோட ஐடியாவை கேட்டு மற்றவங்க அவங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் எடுக்கின்ற முடிவு அப்படிங்கிறது நிறைய விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்காது. அதற்கு சரியான தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஜோதிட ரீதியாக உங்களது ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்குது, அதற்கு என்ன முறையான தீர்வு, என்ன செஞ்சால் சரியாகும் அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை இப்போ இருக்கிறத விடவே இன்னும் நல்ல நிலைமைக்கு வர முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜோதிட ரீதியான உங்களது கிரக மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களும் துன்பங்களும் கடன் பிரச்சனைகள் தீரவும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சரியான தீர்வை பெற்று உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீர்ந்து தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பர் உங்களுக்கு நாங்கள் தரோம். சரி வாங்க, நாம் தொடர்ந்து இந்த கார்த்திகையில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீதி நெறிக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்குங்க. ஏன்னா நட்சத்திர நாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார நிலையில் இருந்த தடைகள் அனைத்தும் இனி உங்களை விட்டு விலக போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த வரவு வந்து சேருறதுல எந்த ஒரு தடையும் தாமதமும் இருக்காது. அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான வகையில் அமையும். புதிய தொழில் முயற்சிக்குரிய அனுமதிகள் கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேரும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயர்ந்து காணப்படுங்க. இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வும் கிடைக்கும். அதற்கு நீங்கள் உங்களோட பொறுப்புகளை சரியான முறையில் செஞ்சாலே போதும். குரு பகவான் உங்களுக்கு வக்ரம் அடைந்திருக்கிறதுனால அவருக்குரிய பலன்களை சூரிய பகவான் உங்களுக்கு வழங்குவார். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இந்த மாதம் இல்லை. ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானால பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சரியான வாய்ப்புங்க. செவ்வாய் பகவானால் உங்களோட செயல்களில் எல்லாமே சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்றாலுமே நீங்கள் கவனமாக செயல்படுறது நல்லது. நட்பு வட்டாரத்திலையுமே எச்சரிக்கையை கட்டாயம் நீங்கள் கடைபிடிக்கணும். உங்களோட வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் மூலம் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறது நல்ல பலனை கொடுக்கும்.
உங்களோட ராசிநாதன் பாத சனியாக சஞ்சரிக்கிறதோடால 4, 8, 11ஆம் இடங்கள்லையும் பார்க்குறாருங்க. இதனால உங்களோட உடல்நிலையிலையும் வருமானத்திலையும் நீங்கள் கட்டாயம் கவனம் செலுத்தணும். எடுத்தமோ கவுத்தமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பணிகளையுமே செய்யக்கூடாது. ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை செஞ்சுட்டு செயல்களை சிறப்பாக செய்யுங்க. மாணவர்களுக்கு மாத பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் கூடுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த கார்த்திகையில் நவம்பர் 22, 23 வருது. அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் 1, 8, 10. இந்த 3 நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமையும். மேலும் மகரம் ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. அம்மனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும். மேலும் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டால் முன்னேற்றம் காண முடியுங்க. உங்களால் திட்டமிட்டு எந்த ஒரு செயலையுமே செய்து காட்டணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் ஒரு யோகமான மாதம். எப்படின்னு பார்த்தா குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான், இந்த 3 கிரகங்களுமே இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிகளையுமே வெற்றியடையும் வாய்ப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த மாதம் அதிகரித்து காணப்படும். நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் நல்ல லாபம் வருங்க. இந்த நேரத்தில் சூரிய பகவான் உங்களோட வாழ்க்கையில் புது வெளிச்சத்தை உண்டாக்குறார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் தொழில் விஷயமா இருந்தாலும் சரிங்க, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, நிறைய வேலைகள் முடக்கம் அடைஞ்சிருக்கும். அந்த முடக்கப்பட்டிருந்த அனைத்து பணிகளுமே சீரும் சிறப்புமாக நடக்கும் ஒரு உன்னத மாதம் இந்த கார்த்திகை மாதம். தடைப்பட்டிருந்த வருமானங்கள் வர தொடங்கும். வியாபாரம் நல்ல முன்னேற்றம் காணும் வகையில் அமையும். வியாபாரிகள்லாம் வச்சிருந்த பொருளை எப்படி விற்க போகிறோன்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. உங்களது சரக்குகள் விரைவில் விற்று தீரும். வருமானம் அதிகரிக்கும். தொழிலும் சிறப்பாக இருக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்களை நீங்கள் அனுசரித்து போவதன் மூலம் உங்களது பணிகளில் ஏற்படும் தாமதம் நீங்கும். புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்தவங்களுக்கு தக்க அனுமதி கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த அனைத்து தடைகளுமே விலகும். அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால வருமானத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. பொன்பொருள் சேர்க்கை நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு எதிர்ப்பாளினரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரித்து காணப்படும். இந்த சமயத்தில் வேலை தேடிட்டு வந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பணவரவு திருப்தி தரும் வகையில் அமையும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரித்து காணப்படும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியும் மற்றவங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு செய்யுங்க. இந்த மகரம் ராசியில் உள்ள திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் எதிர்ப்புகள் குறைந்து காணப்படும். மேலும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும். அதன் பிறகு மகரம் ராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேர்மையாக வாழ விரும்பும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு நன்மையான மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலுமே எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சிறப்பான பலன்களை பெற முடியும். தவறான நட்புகளை நீக்கிறதும் சட்டத்திற்கு புறமான செயல்களை தவிர்க்கிறதும் ரொம்பவும் நல்லது. இல்லைன்னா தேவையற்ற வீண் பிரச்சனைகளை நீங்கள் சிக்கிற மாதிரி இருக்கும். மாதம் முழுவதுமே சூரிய பகவான், ராகு, சுக்கிரன் சஞ்சாரம் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய வேலைகளை வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல வேலைகளை நல்ல முறையில் செய்வதன் மூலம் எப்பொழுதுமே உங்களுக்கு நன்மை தான். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரித்து காணப்படும். வியாபாரத்தில் லாபமும் அதிகரிக்கும். தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவாங்க. வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சி செஞ்சவங்களுக்கு அனைத்து விஷயங்களுமே சாதகமான பலனை கொடுக்கும். புதிய தொழில் தொடர்பாக மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றியாகியும்
கணவன் மனைவிக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய இடம் வாங்கும் முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பழைய வாகனத்தை வித்துட்டு மனதிற்கு பிடிச்ச புதிய வாகனம் வாங்கும் யோகம் இந்த மாதம் இருக்கு. அதன் பிறகு இந்த மகரம் ராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் தர வாழ்க்கையாக மாறுறதை நீங்கள் கண்கூட காண முடியும். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் சரவண பவன் சொல்லிட்டு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கே நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.